இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் திருமலை நாயக்கர் மஹால். இது நம்ம மதுரையில தான் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற ஃபேமஸான இடங்கள்ல இது ரொம்ப முக்கியமான இடம்னே சொல்லலாம். இந்த மஹால 1636ல நாயக் ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்த ராஜா திருமல் நாயக்கரால கட்டப்பட்டிருக்கு. இவரோட ஆட்சி காலத்துல மதுரையில நிறையவே முன்னேற்றம் வந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்த மஹால தேசிய நினைவு சின்னமா ஆக்கிட்டாங்க. இப்ப தமிழ்நாடு தொல்லியல் துறை கிட்ட தான் இது இருக்கு. இந்த மஹால இந்தோ சோர்சனிக் ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. அதாவது திராவிடம் அப்புறம் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை கலந்து கட்டியிருக்காங்க. இந்த பேலஸோட அழகான ஆர்கிடெக்சர் தான் இதோட சிறப்பம்சமே. இந்த மஹால்ல ஸ்வர்க விலாசம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இதுதான் இந்த பேலஸோட மெயின் அட்ராக்ஷனே. இந்த ஸ்வர்க விலாசம்ல இருக்கிற பில்லர்ஸ் அப்புறம் ஆர்ச்சஸ்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டான டிசைன்ஸ். ஆனா அத ரொம்பவே டீட்டெயிலாவும் பண்ணிருக்காங்க. இதோட கட்டமைப்பு இன்னைக்குமே ரொம்ப வியப்பா பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா திருமலை நாயக்கர் தர்பார் ஹால். இந்த இடம் நிஜமாவே ரொம்ப பெருசு. ஆனா இப்போ சில போர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த தர்பார் ஹால தான் ராஜா ஒரு காலத்துல அவரோட கோர்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த கோர்ட் ஒரு பெரிய ஹால், உயரமான பில்லர்ஸ், டெக்கரேட்டட் சீலிங்ஸ், இது எல்லாமே இந்த ஹாலோட அழக மேம்படுத்தி காட்டுது. இந்த பேலஸ பார்க்க தினசரி ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. காலையில 10 மணில இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், அப்புறம் மத்தியானம் 2 மணில இருந்து சாயங்காலம் 5:30 வரைக்கும் இந்த பேலஸ் திறந்துதான் இருக்கும். இந்த திருமலை நாயக்கர் மஹாலோட மேஜர் அட்ராக்ஷனே இவங்க ஈவினிங் போடுற லைட்ஸ் அண்ட் சவுண்ட் ஷோ தான். அந்த லைட்ஸ் அண்ட் சவுண்ட் ஷோல நாயக் ராஜ்யத்தோட வரலாறு பத்தியும் அப்புறம் அவங்களோட சிறப்பம்சம் பத்தியும் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்தியால இருக்கிற பல பிளேசஸ சுத்தி பார்க்க கான்டாக்ட் MSK Tours and Travels.